வணக்கம் மக்களே. ஸோ ஹைலி ஆன்டிசிபேட்டட் படமான வார் 2 உடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. என் வீடு குடும்பம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு நிழலா மாறுவேன். 2019 வாரோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2025 வாரோடைய செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து அந்த காப் யூனிவர்ஸ்ல வர்ற இன்னொரு படம். ஹைலைட்டான ஒரு விஷயம், இந்த படத்துல ஜூனியர் என்டிஆரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர் கட் உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமா இருக்குன்றத நம்ம பார்க்கும்போதே சொல்லிடுறோம். பொதுவா இந்த காப் யூனிவர்ஸ்ல வர்ற படங்கள்ல ஸ்டண்ட்டும் சரி லொகேஷன்ஸும் சரி ஒண்ணுமே சூப்பரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே தான் இந்த ட்ரெய்லர் கட்டையும் ஸ்டன்ட்ஸ் ஒன்னு இன்கிரெடிபிளா இருந்துச்சு. ஸோ லொகேஷன்ஸும் புதுமையா காட்ட போறாங்கன்றத நம்ம நம்பலாம். வார் 1 டைகர் ஷ்ராஃப்க்கும் ஹிருத்திக் ரோஷனுக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஜூனியர் என்டிஆரும் ஹிருத்திக் ரோஷன் சண்டை போட்டுக்க போறாங்க. ஸோ 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸ் அதே மாதிரி 2 லெஜெண்டரி டான்சர்ஸ் சண்டை போட்டுக்க போறாங்க. இவங்க 2 பேருக்கு ஏதாவது டான்ஸ் சீன்ஸ் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ட்ரெய்லர் கட்டுற அப்படி எதுவுமே ஏதாவது சர்ப்ரைஸா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கறப்போ இன்னும் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாணி கபூருக்கு ஒரு லிமிட்டடான ரோல் தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல கியாராக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே ட்ரெய்லர்ல அவங்களுக்கு ஸ்டன் சீன்ஸ் தான் இருக்கும். சோ ஒரு ப்ராமிசிங்கான ரோல் அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் அயன் முகர்ஜி. அவர் இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான படங்கள் எடுத்திருக்காரு. பிரம்மாஸ்திரா படத்தோட டைரக்டரும் அவர் தான். அந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் டாப் நாச்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதே படத்துலயும் நம்ம அதுக்கேத்த மாதிரியே ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை எதிர்பார்க்கலாம். இந்த காப் யூனிவர்ஸ்ல பத்தான், டைகர் இந்த மாதிரியான படங்கள் தான் வரும். அதுல நடிச்சது எல்லாருமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் தான். அதுல ஜூனியர் என்டிஆரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்ம அவங்களுடைய கேமியோவும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த படத்தோடைய ப்ரீக்வல், அதே மாதிரி இந்த படத்துல ஹிருத்திக் இருக்காரு. அவருடைய படங்கள் தான் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் கட்டும் ப்ராமிசிங்கா இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 14 வெயிட் பண்ணி பார்ப்போம். அயன் முகர்ஜி என்ன வெறித்தனமா கிண்டி வச்சிருக்காரு.